வணக்கம். தீபாவளி ரெசிபீஸில் நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். காஜு கத்திலி பண்ண போகிறோம். ஆனால் நம்ம முழுக்க முந்திரி பருப்பை மட்டும் யூஸ் பண்ணி காஜு கத்திலி பண்ண போகிறதில்ல. முழுக்க முந்திரி பருப்பு யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே 2 விதமாக காஜு கத்திலி பண்ணி காமிச்சிருக்கு. பட் இன்றைக்கி பண்ண போகிறது முந்திரி பருப்பு ஒரு சின்ன கப் தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய கைப்பிடியில் அது 1 கப் வந்தது. என்னோடய மெஷர்மெண்ட் அதுதான். அதுக்கு 4 கப் நான் மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். நான் ஏன் இவ்வளோ மைதா மாவும் முந்திரி பருப்பையும் சேர்க்குறேன்னா, சில சமயம் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கு தீபாவளி டைமில். அப்போது அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட முந்திரி பருப்பு அவ்வளவு இல்லாமல் போகலாம், அவசரத்தில் நமக்கு தேவைப்படும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவ்வளோ மெஷர்மெண்ட்டில் மைதா எடுத்துகிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது காஜு கத்லி டேஸ்ட்டில் தான் இருக்கும். பார்க்குறதுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ 4 கப் மைதா மாவுக்கு 2 கப் நெய் எடுத்துகிட்ருக்கேன். 2 கப் நெய்னாக்கா 1 கப் நெய்யும் 1 கப் ரீஃபைண்ட் ஆயிலுமா சேர்த்துட்ருக்கேன். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்ருக்கேன். அதை இப்போ இந்த பேனில் சூடு பண்ண போகிறேன். நெய்யை நான் இப்போ சூடு பண்ண போகிறேன். சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் மைதா மாவு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். சூடாயிட்ருக்கு. நெய் சூடாக எடுத்து எப்படி ரெடி ஆகிடுதுன்னு நமக்கு தெரியணும்னா, இதில் ஒரு சிட்டிகை மாவு போடுங்க. அது பொரியுது பாருங்கள். அந்த இடத்துல போட்ட உடனே இந்த டைமில் நம்ம மைதா மாவு போட்டு கலந்துக்கலாம். மைதா மாவு வதங்கிட்டு நான் இதில் இந்த முந்திரி உடைச்சது இருக்கு இல்லையா, அதை அரைச்சின்னு வந்துட்டேன் பவுடர் மாதிரி. அதை மிக்ஸ் பண்ணுறேன். இதில் மைதா மாவும் முந்திரி பருப்பு தூளையும் நம்ம இப்போ வதக்கிட்டோம். இதை நான் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு பாகு காய்ச்ச போகிறேன். 4 கப் மைதா மாவுக்கு 6 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதில் பாதி 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை பாகு காய்ச்ச போகிறேன். தொட்டு எடுக்கும்போது 2 கையும் பிரிகிற மாதிரி ஒட்டுற மாதிரி வருது. அப்படி வருது பாருங்கள். இதான் இந்த பத்தில் நிறுத்திடுவோம். இங்கே பாருங்கள். ஏன்னா இது முக்கியம், அதனால் திருப்பி காட்டுறேன். இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வருது பாருங்கள். இன்னும் ஒரு தடவை காட்டுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ ஏலக்காய் தூள் இதில் போட போகிறேன். நான் இந்த சர்க்கரை பாகை இந்த மாவு கலவையில் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் எரிஞ்சுட்டுருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுக்க போகிறேன். இது இப்படி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், இது தானாகவே கரைஞ்சிரும் சூட்டில். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. நமக்கு இன்னும் ரெடி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கலரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரப்பகுதியில் இருக்கிறது இப்படி தள்ளினா நடுப்பகுதிக்கு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே நம்ம கலரிண்டே இருந்தால் அது அப்படியே சுழண்டு வந்துடும். அந்த டைமில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரத்தை விட்டு வருது எல்லாமே. இதோ எடுத்து எல்லாமே திரண்டு நான் இந்த மிக்சரை ட்ரேயில் கொட்ட போகிறேன். ஏற்கனவே ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் கொட்ட போகிறேன். இந்த ட்ரேயில் பாருங்கள், அதுவே விழுந்துருது. அந்த மாதிரி பதத்தில் தான் அது இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் அந்த பதம். ஆற விடுவோம். இதை நம்ம இப்படி தட்டி விட்டோம்னா எல்லா இடத்துக்கும் பரவிக்கும். கொஞ்சம் கவனமாக தட்டி விடணும். இப்போ வெளில போடலாம். காஜு கத்லி ரெடி ஆகிடுது. வெளில போட்டாச்சு. அதாவது கொஞ்சம் செலவில் முந்திரி கேக் எப்படி பண்ணோம், முந்திரி பர்ஃபி, காஜு கத்லிங்கிறது தான் இதை நம்ம காமிக்கிறோம். இந்த பாருங்கள், எல்லாமே வந்துருச்சு. உடச்சி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. குறைந்த அளவில் காஜு கத்லி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். குறைந்த செலவில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளியை இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி தீபாவளி.